சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சியில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாபு சரவணன் இணைப்பில் இணைகிறார். பாபு சரவணன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை தற்போது பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகராட்சியாக இருந்தது. அந்த நகராட்சி தற்பொழுது கடந்த ஆண்டு மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட பின்பு இதில் 2 பேரூராட்சிகள் மற்றும் சங்கராபுரம், அரியக்குடி, இழுப்பக்குடி, தலக்காவூர், கோயிலூர் உள்ளிட்ட 5 ஊராட்சிகளை இணைத்து மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. இந்த மாநகராட்சியில தற்போது துப்புரவு பணியாளர்கள் 350 பேர் பணிபுரிகிறாங்க. இந்த 350 பேர் மாநகராட்சி துப்புரவு பணியாளருக்கு ஈடான சம்பளமாக 19,500 ரூபாய் வழங்க வேண்டும். அவர்களது பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கூறி இன்றைக்கு முதல் திடீரென்று தங்கள் பணிகளுக்கு செல்லாமல் மாநகராட்சி அலுவலக முன்பு அமர்ந்து தற்பொழுது காலவரையற்ற போராட்டத்தை அறிவித்துள்ளனர். இதனால் இப்போது அவர்களுடன் மாநகராட்சி ஆணையாளர் சங்கரன் பேச்சுவார்த்தை காலையில் நடத்தினார். ஆனால் யாரும் வேலைக்கு செல்ல மறுத்துவிட்டனர். இப்பொழுது அவர்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை உடனடியாக சுமூகமாக முடிக்கவில்லை என்றால் அங்கங்கே குப்பைகள் காரைக்குடி நகரம் முழுவதும் தேங்கும் நிலையும் ஏற்பட உள்ளது. உடனடியாக அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி இதை சுமூக தீர்வு காண வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாபு சரவணன்.